Welcome to RIFAS Max 11th standard chapter 1 exercise 1.3 la 14th sum. The distance of an object falling is a function of time t. So வந்து நமக்கு distance வந்து கொடுத்திருக்காங்க. Distance is given in terms of time t. அதோட expression எந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா it is expressed as s of t is equal to minus 16 t square. அப்போ வந்து s of t வந்து minus 16 t square. இது வந்து distance s வந்து stands for distance in terms of t கொடுத்திருக்காங்க. Graph the function and determine if it is 1 to 1. First வந்து graph பண்ண சொல்றாங்க. So graph ன்னு சொன்னா நம்ம வந்து பாயிண்ட்ஸ் plot பண்ணணும். t ஓடது வந்து வேல்யூஸ் கொடுத்து நம்ம அதுக்கான corresponding s distance என்னன்னு நமக்கு தெரியணும். Then only we can plot. t stands for time. So time வந்து எப்பவுமே first இப்போ 0 1 2 3 இந்த மாதிரி நம்ம கொடுத்து அதுக்கு வந்து corresponding distance s என்னவா இருக்கும்னு நம்ம find out பண்ணணும். Only then we can plot the points in a graph. ஸோ ஏன் நான் இங்கே பாசிட்டிவான வேல்யூ எடுத்திருக்கேன்னு சொன்னால் டைம் வந்து நெகட்டிவாக இருக்காது, பாசிட்டிவாக தான் இருக்கும். அதனால் நான் இங்கே பாசிட்டிவ் வேல்யூஸ் எடுத்திருக்கேன். சப்போஸிங் when t is 0, when t is 0னா s of t என்னவா இருக்கும்? When t is equal to 0, what is our s of t? Which means s of 0 வந்து minus 16 into 0 which is equal to 0. So 0 தான் வரும். When t is equal to 1, t 1 இருக்கும்போது s of 1 which is equal to minus 16 into t square வந்து 1 இல்லையா, அப்போ 1 square-னா 1 தான், which is minus 16. அப்போ t 1 இருக்கும்போது s ஓட வேல்யூ minus 16. ஓகேங்களா? So now same way when t is equal to 2. So t 2 இருக்கும்போது s of 2 என்னவா இருக்கும்? s of 2 வந்து minus 16 into 2 square which is equal to minus 16 into 2 square na 4. The answer is minus 64. So minus here 64. அதே மாதிரி when t is equal to 3, t 3 இருக்கும்போது s of 3 is equal to minus 16 into 3 square. So minus 16 into 9. So the answer is minus 144. So t3 இருக்கும்போது distance s வந்து minus 144. இப்போ graph வந்து நம்ம draw பண்ணணும்னு சொன்னால் y axis, x axis, y axis ரெண்டுமே இருக்கணும். ஸோ இது வந்து நம்ம இந்த பக்கம் இது x axis எடுத்துக்கலாம் and here this will be our y axis. ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அப்போ இது வந்து 0, இந்த பக்கம் 1 2 3 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ எஸ்ஸோட வேல்யூ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் வந்திருக்கு. ஸோ நெகட்டிவ்னு சொன்னால் கீழே. ஸோ இந்த minus 16 somewhere here, minus 16, அப்புறம் minus 64, minus 144 இது somewhere. ஓகேங்களா? y ஆக்சிஸில் வருது. ஸோ இப்போ வந்து 1 வந்து இங்கே ஃபஸ்ட்டு 0,0 இங்கே பிளாட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு 1 ஃபார் minus 16, தென் 2 ஃபார் minus 64, தென் 3க்கு வந்து minus 144. ஸோ somewhere அது வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃபாக வரும் நமக்கு. ஓகேங்களா? ஸ்லைட் கர்வாக வரும். ஸோ இது வந்துட்டு நமக்கு கிராஃப் பிளாட் பண்ணியாச்சு. சிம்பிளி ஒரு ரஃப்பாக ஒரு கிராஃபை நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து டிட்டர்மைன் இஃப் இட் இஸ் 1 to 1. 1 to 1 ஆன்னு கேட்டால் நமக்கு வந்து இந்த கிராஃப்லேருந்தே வந்து we can say for each element in the domain only one element is mapped. ஒன்றுக்கு வந்து ஒன்று மேப் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனாலே வந்து we say that it is 1 to 1. ஸோ இன்னும் இல்லை அப்படி இல்லாமல் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னால் we can prove. ஸோ இப்போ s of tன்னு இருக்கா, என்ன ப்ரூவ் பண்ணணும்னா s of t1 is equal to s of t2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு and this should imply t1 equal to t2ன்னு வரணும். இந்த மாதிரி வந்ததுன்னு சொன்னால் it is 1 to 1. the function s of t is 1 to 1 சொல்லிடலாம். ஸோ இப்போ s of t1 equal to s of t2ன்னு சொன்னால் s of tங்கிறது minus 16 t square. அப்போ இந்த பக்கம் வந்து minus 16 t1 square is equal to minus 16 t2 square. ஸோ ரெண்டு பக்கமும் minus 16 கேன்சல் ஆகிடும். அப்போ t1 square is equal to t2 ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னு சொன்னால் t1 is equal to நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் t2ன்னு கிடைக்கும். which means ப்ளஸ் t2ன்னு இருக்கும். t1 is equal to plus t2 and t1 is equal to minus t2. மைனஸ் வந்து நம்ம ஒமிட் பண்ணிடலாம், அதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டாம். ஏன்னு சொன்னால் டைம் cannot be negative. therefore we can simply say t1 is equal to t2. ஓகேங்களா? அப்போது s of t1 is equal to s of t2ன்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். நமக்கு t1 equal to t2ன்னு வந்திருக்கு. ஸோ therefore we say the function s of t is 1 to 1.
That's all.